சாதனைகளின் நடுவே சமீப காலத்தில் ஜானகியம்மாவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்துள்ளது. அவரது மகன் முரளிகிருஷ்ணா அவர்களின் மறைவுதான். உலகமே அறிந்த ஒரு கலைஞராக இருந்தாலும் இந்த இழப்பு அவரை ஒரு தாயாக ஆழமான வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. மேடைகளில் ஆயிரக்கணக்கான உணர்ச்சிகளை உயிர்ப்பித்த அந்த குரல் இந்த நேரத்தில் ஒரு தாயின் மௌன வலியை சுமந்தது. புகழ், விருதுகள், இசை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தாய்க்கு மகன்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். முரளிகிருஷ்ணா அவர்களின் மறைவு ஜானகி அம்மாவின் குடும்பத்திற்கும் இசை உலகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்திய சினிமாவின் இனிமையான காலம் கடந்த குரல் என்றாலே பல தலைமுறைகளின் மனதில் ஒரே பெயர் ஒலிக்கிறது, பிளேபேக் சிங்கர் எஸ் ஜானகி. 1938ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் பிறந்த ஜானகி சிறு வயதிலிருந்தே இசையின் மீது ஆழமான ஈர்ப்பு கொண்டிருந்தார். எளிய குடும்ப சூழலில் வளர்ந்தாலும் அவரது குரலில் இருந்த உணர்ச்சியும் தூய்மையும் அவரை இந்திய இசை உலகின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றது. 1950களில் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த ஜானகி தொடக்கத்தில் சவால்களையும் தாண்டி மெல்ல மெல்ல தனது தனித்துவமான குரலால் இசை உலகில் ஒரு நிரந்தர இடத்தை உருவாக்கினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என 18க்கும் மேற்பட்ட மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர் அவர். இசை வாழ்க்கையுடன் சேர்ந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையும் மிக எளிமையானது. ஒரு மனைவியாகவும் ஒரு தாயாகவும் அதே நேரத்தில் ஒரு அர்ப்பணிப்புள்ள கலைஞராகவும் தனது வாழ்க்கையை சமநிலையுடன் நடத்தினார். குடும்பம் என்றால் மிகுந்த நேசம் கொண்டவர் ஜானகி. மேடைகளின் வெளிச்சத்திலிருந்து விலகிய நேரங்களிலும் அவர் தேர்ந்தெடுத்தது அமைதியான குடும்ப வாழ்க்கை. அவரது மகன் முரளிகிருஷ்ணா இசை மற்றும் சவுண்ட் இன்ஜினியரிங் துறையில் பணியாற்றி வந்தார். தந்தை தாயின் புகழை முன்வைக்காமல் தனது உழைப்பால் அடையாளம் உருவாக்கியவர் அவர். ஜானகி அம்மாவின் கலைப்பயணம் பல உயரிய விருதுகளால் மதிக்கப்பட்டது. தென்னிந்திய திரையுலகின் இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்களின் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இழப்பு நம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஜானகி அம்மாவின் ஒரே மகனும் சிறந்த இசைக்கலைஞருமான திரு முரளிகிருஷ்ணா அவர்கள் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அதிகாலை மாரடைப்பால் காலமானார். அவர் ஜானகி அம்மாவின் நிழலாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தூணாகவும் இருந்தவர். ஜானகி அம்மா திரையுலகில் கொடிக்கட்டி பறந்த காலங்களிலும் சரி, பின்னாளில் அவர் ஓய்வெடுத்த நேரங்களிலும் சரி, அவருக்கான அனைத்து பணிவிடைகளையும் கவனித்துக் கொண்டு ஒரு மகனாக தனது கடமையை செவ்வனே செய்தவர். அவரும் ஒரு திறமையான இசைக்கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. மைசூரில் வசித்து வந்த அவர் கடந்த சில நாட்களாக உடல்நிலை குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தினார். ஆனால் இந்த துயரமான நேரத்தில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் சில தேவையற்ற வதந்திகள் குடும்பத்தினரை மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. ஜானகி அம்மாவின் உடல்நிலை குறித்தும் இந்த மறைவு குறித்தும் சிலரால் பரப்பப்பட்டு வருகின்றன. இதனை ஜானகி அம்மாவின் பேத்தி அப்சரா அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார். மறைந்த எனது தந்தை முரளிகிருஷ்ணா அவர்கள் தனது தாய்க்கு ஒரு சிறந்த மகனாக இருந்து பார்த்து கொண்டவர். இப்போது அவர் மறைந்துவிட்ட இந்த நேரத்தில் வெளியிலிருந்து சிலர் பரப்பும் ஆதாரமற்ற வதந்திகள் எங்களுக்கு வேதனையை தருகிறது என்று அவர் கூறியுள்ளார். பொதுமக்களும் ஊடகங்களும் இது போன்ற உண்மைக்கு மாறான செய்திகளை பகிர வேண்டாம் என்று குடும்பத்தினர் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜானகி அம்மா அவர்கள் இப்போது நல்ல உடல்நலத்துடன் தான் இருக்கிறார். தனது மகனின் பிரிவால் அவர் மீளா துயரத்தில் இருந்தாலும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அவருக்கு அரணாக இருந்து கவனித்து வருகிறார்கள். எனவே இந்த இக்கட்டான சூழலில் அவர்களின் குடும்ப தனிமனித சுதந்திரத்திற்கு மதிப்பளித்து தேவையற்ற யூகங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இசை, நடிப்பு, நடனம், பாடல் என சாமானியனின் நாளை ஏதோ ஒரு விதத்தில் நெகிழ்வை கொடுக்கும் கலைஞர்களை கைத்தட்டல்கள், உரத்த ஒளிகளில் கொண்டாடும் ரசிகர்கள் ஏராளம். அவர்கள்தான் என் சோகம் மறக்கும் மருந்து, என்னை தூக்கிய கைகளில் அவர்களின் பங்கு அளப்பரியது என திரையில் நம் கண்ணு கெட்டிய கலைஞர்களை கொண்டாடும் நாம், அவர்களும் நம்போல் மனிதர்கள்தான். அவர்களுக்கும் சிரிப்பின் பின் சோகம் மறைத்த காலங்கள் இருக்கும் என்பதையும் உணர மறுக்கின்றோம். கடந்த சில காலங்களில் தமிழ் திரை உலகின் மிக பெரும் ஆளுமைகளில் சிலர் தங்கள் உயிருக்கு உயிரான தங்கச் செல்வங்களை இழந்து புத்திர சோகத்தில் ஆழ்ந்த செய்திகளும் நாம் அறிந்ததுதான். 2025 மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள்
தனது உலகமான தனது மகன் மனோஜை இழந்தார். 2024 இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது மகள் பவதாரணி அவர்களை இழந்தார். 2011 பின்னணி பாடகி சின்னக்குயில் சித்ரா அம்மா அவர்கள் தனது மகள் நந்தனாவை இழந்தார். சோகத்திலும் பெரும் சோகம் புத்திர சோகம். இதே நேரத்தில்தான் சிலர் தேவையற்ற வதந்திகளையும் சமூக வலைத்தளங்களில் பரப்பி வரும் தகவல் அவர்களின் சோகத்தில் இன்னும் பாரத்தை கூட்டியுள்ளது. எஸ் ஜானகி ஒரு பாடகி மட்டுமல்ல, அவர் ஒரு காலத்தின் உணர்ச்சிகளுக்கான குரல். ஜானகி அம்மா மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பிலிருந்து மீண்டு வர நாம் அனைவரும் துணையாக நிற்போம். முரளி கிருஷ்ணா அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். Subscribe to One India and never miss an update.